ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு 3 காரியத்தை கொண்டு வர போகிறது. ஒன்று, நம்பர் 1, நான் நம்புறேன், நமக்காக ஒரு வழி திறக்கப்பட போகிறது. ஆமென். திறக்கவே முடியாத கேட்டை கர்த்தர் நமக்காக திறக்க போறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு, உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு வழி திறக்க போகிறது. நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதம் அதற்காக கர்த்தர் ஒரு சாங்ஷன் லெட்டரை கர்த்தர் தரப்போறார். பரலோகத்தில் இது இன்றைக்கு இந்த மாதம் முத்திரை போடப்படுகிறது. ஏன்னா ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இந்த மாதம் கடந்து வர போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நீங்க போய் நிற்கிற இடத்துல எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நோன்ற வார்த்தை இனி வராது. இனி என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னா, எஸ் எஸ். ஏன் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த கடிதத்தில் எஸ்ன்னு போடப்பட்டாகி விட்டது. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஏசப்பா நடக்கணும் இந்த மாசம் முடிகிறதற்குள்ள. ஆமென். இருக்கிற இடத்தை விட்டு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வழியை கர்த்தர் திறப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இரக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தடைகளை நீக்கும் கடிதம் அவனுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. இனி உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க, உன்னை யாரும் தடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய தயவு அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த தரிசனத்திற்கு தேவையான அளவிற்கு தேவை என்னப்படுது அப்படின்னா, ஆமென், நீ வனத்தின் அதிகாரியினிடத்துல உனக்கு என்ன மரம் வேணுமோ, எவ்வளவு மரம் வேணுமோ, இவன் கேட்குற மரத்தெல்லாம் கொடுத்துருங்கப்பா, கேட்குற மரத்தெல்லாம் கொடுத்துருக்கப்பா. அதுக்கு தனியாக ஒரு லெட்டர். எத்தனை லெட்டர் பாருங்க. கிட்டத்தட்ட இவரே ஒரு 3 லெட்டர் கொண்டு போறாரு. எல்லாம் தனித்தனி. அது ராஜாவனுடைய தயவு அவன் மேலே கிடைச்சிருச்சு. இப்போ நம்முடைய வாக்கு தத்தத்தை வாசிக்கும் போது அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார்.